எக்கோ கிஷ்கிந்தா கான் எடுத்த இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. தேட்டர் நல்லா ஓடி இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. இந்த படத்தில் நம்ம ஊர் கொங்குனி நாய் வந்து ஒரு மெயினான கேரக்டர் பண்ணியிருக்கிறது. ஒரு பர்டிகுலர் ஆளை தேடி வந்து போலீஸு அப்புறம் அவரை கொல்றதுக்கு ஆட்கள்லாம் தேடி தேடி வந்தாலும் அவருக்கு என்ன ஆச்சுன்றதை ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறது. அவருக்கும் அவருக்கு ஒய்ஃபுக்குள்ள லவ், அந்த ஒய்ஃப் அவர் பர்மாலேருந்து கூட்டிட்டு வர சீன்ஸு எல்லாமே அருமையாக இருக்குது. அதேமாதிரி கூட இருக்க நண்பன் வினீத் மூலமாக அவரோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே அந்த மெயின் கேரக்டராக இருக்கிற அந்த ஹிந்தி கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அடியார் மாதிரி இருக்கிறவன் அவரோட பாதுகாவலாக இருக்கவன் நாயோட அதிகமாக ஒரு நன்றியோடு இருக்கான். அவனுக்கு என்ன முடிவு வருது, அவன் கடைசியில் என்ன கண்டுபிடிக்கிறான். சுருக்கமாக சொல்லணும்னா ஹண்டர் பீங் ஹண்டட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சூப்பராக எடுத்துருக்காங்க. கிஷ்கிந்தா காண்ட மாதிரியே படம் ஸ்லோவாக போகுது. அடிக்கடி ஜெர்க்கு வேணும், ஒரு த்ரில் வேணும், அதெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. ஆனால் நல்ல லொக்கேஷன், ஸ்லோ பர்னிங்காக போகணும், படத்தோட கதைன்றதை கடைசியாக புரியணும் அப்படின்னு நினைக்கிற இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம். இளவிரா கொஞ்ச நாள் மலை மேலே வச்சு ஒரு படம் வந்திருக்கும், அதில் கிளைமேக்ஸ் வச்சு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி இந்த படம் மலை மேலே எடுத்திருக்காங்க. அருமையான லொக்கேஷன், 2 மலையில் கண்டு நடக்கிறது. இதில் லேடி கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. வரவங்க போனால் அவர் ஏன்பா தேடுறாங்கன்னு யோசிச்சா கூட அதுக்கான ஒரு நியாயமான காரணத்தை கற்பிச்சது. இவருக்கு கீழே ஒரு நாய் மாதிரி விசுவாசமாக உள்ள ஆளும் ஒரு போலீஸில் சண்டை போடுற காட்சிகள் எல்லாமே சூப்பராக காட்டுக்குள்ளே அருமையாக எடுத்துருக்காங்க. நாய் வந்து எஜமானன் அதுவும் தேர்ந்தெடுக்கிற விஷயத்தையும் இதில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் வாங்க படம் பஞ்சரை எக்கோ சவுண்ட்ஸ் குட், 3 ஸ்டார் ரேட்டிங்.